ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க அதிசாரா குரு பயிற்சி பற்றிங்க. அப்போ இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறது எந்த தேதியில் இருந்து எந்த தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18/10/2025 முதல் 3/12/2025 வரை இந்த அதிசாரா குரு பயிற்சி நடக்குதுங்க. 48 நாள் இந்த குரு பயிற்சி இருக்குதுங்க. நம்ம சேனலை முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனும் கொடுங்க. இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த குரு பகவான் அடுத்த கட்டத்திற்கு வேகமாக நகர்வதற்கான உண்டான முயற்சியே இந்த அதிசாரா குரு பயிற்சிங்க. இது ஒன்று. இன்னொன்றுங்க, குரு பகவான் தன்னுடைய பலன்களை அதிவேகமாக தருவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சியே இந்த அதிசாரா குரு பயிற்சிங்க. இந்த அதிசாரா குரு பயிற்சினால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கும் 3 விதமான பலன்களை தரப்போகிறாருங்க. அது என்னென்ன பலன் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடிங்க, விருச்சிக ராசிக்காரர்களுக்குன்னு சில குணங்கள் இருக்குதுங்க. அந்த குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்கள் எப்போவுமே தன்னை அவமானப்படுத்தியவர்களை எந்த நேரத்திலையும் எந்த காலகட்டத்திலையும் மறக்கவே மாட்டாங்க. இது தாங்க விருச்சிக ராசிக்காரர்களுடைய லக்னக்காரர்களுடைய பொதுவான ஒரு பலன். சரி, இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறது விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இட பார்வையாக துலாம் ராசியையும் 7ஆம் இட பார்வையாக தனுசு ராசியையும் 9ஆம் இட பார்வையாக கும்பராசியையும் பார்வை பார்க்குறாருங்க. அப்போது அந்த 5ஆம் இட பார்வை அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு எத்தனாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம். அப்போ அந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அயன சயன போகஸ்தானம். இந்த அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சுருக்கமாக சொல்லணும்னா அது ஒரு சுகம்ங்க, சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அதே போல் அந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது ஆண் பெண் கணவன் மனைவினுடைய தாம்பத்தியம் உடல் உறவை கொடுக்கக்கூடிய ஒரு இடம்தான் அந்த 12ஆம் இடம். அப்போது அந்த இடத்த குரு பார்வை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். குடும்ப உறவில் மிகப்பெரிய மகிழ்ச்சிகளை சந்திப்பாங்க. கணவன் மனைவியினுடைய தாம்பத்திய உடல் உறவில் மேன்மை அடைவாங்க. இது அத்தனையுமே கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தாங்க விருச்சிக ராசிக்கு 12ஆம் இடத்தக்கூடிய துலாம் ராசியினுடைய அமைப்புங்க. இது விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு உண்டான ஒரு அமைப்பு. சரிங்களா? அப்போ அதே போல் அந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கும்போது வெளியூர் வெளிநாட்டு நண்பர்களை கை கொடுக்கும். வெளியூர் வெளிநாட்டு நண்பர்களை இணைய வைக்கும், சேர்வதற்கு நல்ல ஒரு பழக்க வழக்கங்களை உருவாக்கி கொடுக்குங்க. சரிங்களா? அப்போது இந்த அதிசாரா குரு பயிற்சி இந்த 48 நாட்களாக நடக்கக்கூடியதில் இதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் உங்களுக்கு குறைபாடுகள் இருந்திருந்துட்டாலும் அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இந்த நேரம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இருக்குதுங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக மிதுன ராசியில் இருந்து 7ஆம் இட பார்வையாக தனுசு ராசி பார்வைங்க. அப்போ அந்த தனுசு ராசி பார்வை அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எத்தனாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம். அப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது என்னங்க, குடும்பஸ்தானம், தனஸ்தானம், கல்விஸ்தானம்னு சொல்லி சொல்லுவோம். அப்போது இந்த 3ஐயும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த 2ஆம் இடம், விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடம். அப்போ ஒரு குடும்பம் சிறப்பாக இருந்துட்டாலும் ஒரு செழிப்பாக இருந்துட்டாலும் அவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மன மகிழ்ச்சி, அதை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. அப்போ அந்த குடும்பஸ்தானத்தையே பார்வை பார்க்கும்போது குடும்பத்தில் சந்தோஷங்கள் பெருகும், நிம்மதிகள் கை கொடுக்கும். சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தபடியாக 2ஆம் இடம் அப்படிங்கிறது என்னங்க,
பணபரஸ்தானம்னு சொல்லுவாங்க. பணபரம் அப்படின்னு என்ன? தனம், பணம் கொடுக்கக்கூடிய இடம் தான் 2ஆம் இடம். அப்போ அந்த 2ஆம் இடத்தையே குரு பார்வை பார்க்குறாரு அப்படின்னா நமக்கு பணம் அப்படிங்கிறது ஒரு குறைபாடு இல்லாத அளவுக்கு இருக்கும். தனம் அப்படிங்கிற அளவுக்கு தன்னை தேடி வந்து சேரும். சரிங்களா? அப்போ அந்த 2ஆம் இடத்துக்குரிய அந்த குரு பகவானோட பார்வை நம்மளோட வாழ்க்கையில் பணம் இந்த நேர காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி பணத்தால் ஒரு பிரச்சனை இருந்துங்க, குணத்தால் ஒரு பிரச்சனைகள் இருந்ததுங்க அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா இது இந்த ஒரு மண்டலமாக இந்த 48 நாள் அப்படிங்கிறது இந்த அதிசாரா குரு பயிற்சிங்கிறது நடக்குது இல்லைங்களா? இந்த நேர காலகட்டத்தில் அதை வந்து உங்களுக்கு பூர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகத்தான் உங்களுக்கு இப்போ இந்த பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? அதே போல் வந்து பார்க்கும்போது கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் அவங்களுக்கு கல்வியில் அதிக கவனத்தை இந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுக்கு முன்னாடி படிக்கிறதுல கொஞ்சம் மனசு தடுமாற்றத்தில் இருந்துட்டாலும் இப்போ அந்த தடுமாற்றத்தில் இருந்து நீங்கள் மாறி ஒரு நல்ல முயற்சிகளை எடுத்து அந்த கல்வியில் சிறப்பான ஒரு பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய, படிப்பை தேடிக்கக்கூடிய, உங்களுடைய சுய அறிவை வளர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பார்வையாகத்தான் இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? இந்த வேகத்தையே இதையே நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் இருந்து நீங்கள் கல்வியில் தடை இல்லாமல் குறை இல்லாமல் உங்களைய அடுத்தடுத்த கல்வி சம்மந்தப்பட்ட அறிவு சார்ந்த விஷயத்தில் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்த்திட்டு போயிடுவீங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்த மாதிரி இதுக்கு மேலே அந்த கேர்லெஸ்ஸாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. சரிங்களா? இது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை தான் கொடுக்குமே தவிர பாதக நிலையை கொடுக்கக்கூடிய அளவில் கட்டாயமே இந்த இடத்துல இல்லைங்க. சரிங்களா? அதே போல் மிதுன ராசியிலேருந்து 9ஆம் இட பார்வையாக கும்ப ராசியை பார்வை பார்க்குறாரு இல்லைங்களா? அந்த பார்வை அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு எத்தனாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4ஆம் இடம். அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது என்னங்க? சுகஸ்தானம், தாய்ஸ்தானம், மாதுர்காரன் அப்படின்னு மாதுர்ஸ்தானம்னு சொல்லக்கூடியதாங்க அந்த 4ஆம் இடம். அப்போது சுகத்தை அந்த இடத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய அளவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இருக்கிறாருங்க இந்த குரு பகவான். அப்போது 3 இடத்துல நம்ம நல்லா கவனிக்கணும். அயன சயன போகஸ்தானமான 12ஆம் இடத்தையும் குடும்பஸ்தானத்தையும் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தையும் பார்வை பார்க்குறேன். இதை 4மே என்னங்க? அயனசயன போகஸ்தானங்கிறது சுகத்தை தான் கொடுக்கும், குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கும். 4ஆம் இடங்கிறது சுகம் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா? அப்போ இந்த 3ஐயுமே நமக்கு இந்த நேரத்தில் பக்க பலமாகவும் நமக்கு சாதகமாகவும் கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கிறார். அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? கட்டாயமாக நீங்கள் சுகத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த இடத்த உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மனக்கவலைகள் எவ்வளோ இருந்தாலும் தீரும், மன சஞ்சலங்கள் இருந்துட்டாலும் அது குறையும். அதே போல் அந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வீடு வாகனம் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த 4ஆம் இடம்ங்க. அப்போ அந்த 4ஆம் இடத்துல குரு பார்வை பார்க்குறதுனால வீடு கட்டணும் நினைக்கக்கூடியவங்களுக்கு எடுத்த காரியம் கண்டிப்பாக ஜெயமாகும். வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது சக்ஸஸை கொடுக்கும். சரிங்களா? ஆல்ரெடி வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்க பாதியில் தடைப்பட்டு இருக்குது, ஒரு குறையில் இருக்குதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த குறை பூர்த்தி அடைஞ்சு நிறையான ஒரு வகையில் அந்த வீட்டு வேலையை முழுமையாக செஞ்சு முடிக்கிறதுக்குண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த குரு பயிற்சி இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் இது வரைக்கும் எனக்கு வீடும் இல்லைங்க, ஒரு வீடு கட்டக்கூடிய இடமும் இல்லைங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த வாய்ப்பினை தேடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு இருப்பிடத்துக்குண்டான ஒரு பலனை முழுமையாக உங்களுக்கு தேடி கொடுக்கும். சரிங்களா? அதே போல் இது வரைக்கும் எனக்கு ஒரு வாகனம் அப்படிங்கிறது ஒரு 2 வீலர் கிடையாதுங்க, ஒரு 4 வீலர் கிடையாதுங்க, தொழில் செய்கிறதுக்காக ஒரு வாகனத்தை ஒன்று உருவாக்கணும்னு நினைக்கிறேங்க, இது வரைக்கும் என்னால் அதை உருவாக்க முடியலைங்க அப்படின்னு நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த தருணத்தில் உங்களுக்கு இது அத்தனையுமே அமையும். 2 வீலரில் போயிட்டு இருந்தவங்க 4 வீலரில் போவீங்க, 4 வீலரில் போயிட்டு இருந்தவங்க தொழிலுக்காக பெரிய வாகனங்களை உருவாக்குவீங்க.
இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். இந்த அதிசாரா குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது 48 நாள் ஒரு மண்டல பூஜையாக நடக்குதுங்க. இந்த குரு பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. இதை நீங்கள் உங்களோட ஜாதக நேரப்பிரகாரம் உங்களுக்கு சரியான ஒரு தருணத்தில் ஒரு வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்கும். இந்த பொக்கிஷமான ஒரு காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, இந்த அதிசாரா குரு பயிற்சியோட பலனை மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து இன்னும் இதனால் உங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்கும் அல்லது என்ன தீமைகள் நடக்கும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.